உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 2025 ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி பயிற்சி ஆகிறார். என்னைக்கு பயிற்சி ஆகிறார்? வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார். திருக்கணித முறைப்படி 14/5/2025 புதன்கிழமை பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா? கோவிலெல்லாம் வாக்கியம் எப்படி பண்ணுவாங்க, ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறைப்படி பண்ணுவாங்க. பரிகாரம் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி தரும் நல்ல விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த 2025 குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ காலம் 5ஆம் இடத்துல இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். என்ன மாதிரியான மாற்றங்களை தரார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடம் அப்படின்னாவே நோய் நொடி எதிரியோட ஸ்தானத்துக்கு குரு போயிட்டார். அப்போ எதிரிக்கிட்டேருந்து கவனமாக இருந்துக்கோங்க. துரோகி யாருன்னு குரு வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். அவரை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த்தில் எந்த மாதிரி பிரச்சனை வரும்? சைனீஸ் ப்ராப்ளங்கள் வரும். அதே போல் பார்த்திங்களா, குடல் அல்சர் ப்ராப்ளம் வரும். குடல் பகுதி பிரச்சனை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தொப்பை பிரச்சனையை உருவாக்கலாம். பார்த்து நடந்துக்கோங்க. அதே போல் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும். பார்த்து நடந்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் தொடை சம்மந்தமான தொடையில் பிரச்சனை வரும். தொடையில் சிக்கல்கள் வரும். பாதத்தில் பிரச்சனை வரும். பார்த்து நடந்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். அதே போல் நரம்பியல் பிரச்சனை, மூளைக்கு போகிற நரம்பில் ஏதாவது ஒரு சிலருக்கு பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு வரும். அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதனால் பொறுமையாக இல்லைங்க, மொபைல் பார்க்குறத கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நான் எடுத்தோன்னே பயப்படுத்தலை, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணுமா தான், இந்த குரு பயிற்சி குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆனால் அவர் பார்க்குற பார்வை உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னங்கிறது பார்த்துக்கோங்க. தொழில் நன்மை கொடுக்கும், அது மனசில் வச்சுக்கோங்க. சுப செலவை ஏற்படுத்தி கொடுக்குறார். தைரியமாக செலவு பண்ணுங்கள். கடன் வாங்கிடாதீங்க. ஏற்கனவே வாங்கின கடனே கட்டுறதுக்கு தெரியல, புதுசாக கடன் வாங்க வேண்டாம். புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதுக்கடுத்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பம் அமைச்சு கொடுப்பார். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தி பண்ணி தர்றார். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதுலேயும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குரு மறைஞ்சிருக்காரு. கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. குறிப்பாக பண விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இல்லைங்க. உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. இல்லைனா அதில் ஏதாவது சிக்கல்கள் வரும். வேலையாட்கள் அடிக்கடி மாறுவாங்க. பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் வழக்கு ஏதாவது இருக்குதுன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. உடனே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியாது, உங்களுக்கு எதிராக தான் போய் வரும். ஆடிட்டிங் கணக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லைனா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களோட ஆடிட்டருக்கு கரெக்டாக சம்பளம் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா அதில் ஏதாவது சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. இந்த டைமில் இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம், பார்த்துக்கோங்க. அரசியல் அரசாங்க விஷயங்களை தலையிட வேண்டாம். தலைமை பதவியில் உங்களுக்கும் ஆகாது. பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால பொறுமையாக இருந்துட்டிங்களா இருக்கிறத காப்பாற்றிக்கலாம். இல்லைனா பெரிய ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸில் அதுவே ஒரு தடையாக மாறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு உயர் பதவியில் இருக்கிறவங்க கூட சண்டை பண்ணாமல் பொறுமையாக இருந்துக்கோங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிராக மாறிட்டு இருக்கிறாங்க. பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனிக்கலாம். அவரோட 5ஆம் பார்வையும் உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பதவி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. ஆனால் அங்கே நிம்மதி இல்லாமல் பண்ணிவிடுவார். அந்த நிம்மதி தேவை அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குலதெய்வ கோயிலுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்களா, அபிஷேகத்துக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க, சந்தனம் வாங்கி கொடுங்க. இது ரெண்டும் பண்ணிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறையா நன்மைகள் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு எப்போவுமே மாலை வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது, நல்ல பழக்கம் தான். ரெகுலராக மாலை வாங்கிட்டு போங்க. வாசனையான மாலையாக இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் மறிக்கொழுந்து வாங்கிட்டு போய் குலதெய்வ கோயிலை வச்சு வழிபாடு பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அலுவலகம் போகிறீங்களே அந்த இடத்துல வச்சுக்கோங்க. மறிக்கொழுந்து கோயிலில் கொடுத்துட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க. அதாவது 90% ஒரு 10% மட்டும் வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வச்சுக்கோங்க. பிரச்சனைகள் குறையிறத நீங்கள் கண்டுக்குவீங்க. ஏன்னா இது சித்தர்கள் கூறின ஒரு விஷயம். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக கூட மனசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நன்மைகள் நடக்கிறத உணர முடியும். புரியுதுங்களா? அதே போல் பெண் தெய்வங்களாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேன் வாங்கி கொடுங்க. தேன் அபிஷேகம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். ஓகேவா? குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போனாலும் நெய் வாங்கி கொடுத்தா நல்லது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்களா சுப செலவுகள் அதிகம் வருது.
சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். பணம் வருதுன்னு செலவு பண்ணாதே. கடன் வாங்கினீங்களா நிறைய பேர் கொடுத்துருவாங்க, லாக் ஆகிடாதீங்க. எப்போவுமே 12ஆம் இடத்த குரு பார்த்தா கடன் கொடுக்கறதுக்கு தயாராகிடுவாங்க, ஆனால் கட்ட தான் முடியாது. இதுதான் அதில் இருக்கிற ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். என்னப்பா கஷ்டங்கிற, கேட்டதெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, என்னப்பா ஜாதகம் இது போப்பா அப்படின்னு ஒரு சில பேர்லாம் யோசிப்பாங்க. ஆனால் கட்ட விட மாட்டார். உங்களை எல்லா இடத்துலையும் கொடுத்து மொத்தமாக லாக் பண்ணி வச்சுருவார் 2 வருஷத்துக்கு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே வந்தாங்கணும். புரிஞ்சுக்கோங்க. இந்த டைமில் கடன் அதிகம் வாங்கிடாதீங்க. இருக்கிறத வச்சு சமாளிச்சிட்டிங்களா ரொம்ப நல்லது. பண தேவைக்கான பணம் வரும், வாங்கிக்கோங்க. கடன் வாங்குறதா உங்கள் கையால் டைரெக்டாக வாங்குறீங்க. உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலும் லேடிஸ் கையில் கொடுத்து வாங்கிட்டீங்களா கடன் கட்டி முடிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக பணத்தை வாங்கிட்டீங்க, உங்களால் அந்த பணத்தை கட்டுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். புரியுங்களா? லேடிஸ் கையில் கொடுத்து வாங்குகிற பணம் வந்து ஈஸியாக கட்டிடலாம். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே போல் விசா சம்மந்தமான சிக்கல் வரும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தொழில் மாற்றம், இடமாற்றம் கொடுக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்க உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் பண்ணலாம், அவங்களுக்கு அன்பாக நடந்துக்கோங்க, அவங்க கேட்டதை இது பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும். ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் சிக்கனமாக செலவு பண்ணிக்கோங்க. தேவை அறிஞ்சு செலவு பண்ணிங்களா போதும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் 6ஆம் இடத்துல குரு இருந்தால் மருத்துவ செலவுகள் வரும், ஆனால் நல்லபடியாக இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரிய தடை ஏற்படுகிறது, இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரார், பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்தில் மட்டும் கராராக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு குரு 6ல் இருந்தாலும் திடீர் திருமண யோகத்தை கொடுப்பார். எப்படிப்பா கொடுப்பார் அப்படின்னா, ஒரு குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால கொடுத்துருவார். கல்யாணம் அமையும். சிக்கனமாக செலவு பண்ணால் போதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. மாணவ மாணவருக்கு படிப்பில் ஒரு சில தடைகள் வரும், சூரியன் வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா அபிஷேகத்துக்கு மஞ்சளும் சந்தனமும் வாங்கி தானமாக கொடுங்க, படிப்பு நல்லா வரும். இல்லத்தரசிகளுக்கு பண தேவைகள் கவனமாக பாருங்கள், சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது, புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பொறுமையாக இல்லைங்க. அதான் அன்பாக்கிறவங்க கூட விரோதியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விரோதியாக ஆகாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. குறிப்பாக உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏற்கனவே அதுக்கான அறிகுறி தெரியும், பார்த்துக்கோங்க. அதே போல் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒரு சில சகோதரிகளுக்கு தொப்பை போட்டுரும், அது இயற்கையாக நடக்கிறது, அது பயந்துக்காதீங்க. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. குலதெய்வத்தை அனுசரிச்சுட்டு 2 பேர்த்துட்டு ஆலோசனை கேட்டு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஏப்பா இதுக்கெல்லாமா அவ்வளோ விஷயம் பார்க்கணும் அப்படின்னீங்களா? நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக தவறாங்கிறது பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அவசரப்பட்டீங்களா உங்கள் ஹெல்த்து வேறு அளவுக்கு வேறு மாதிரி பாதிப்பு வந்துடும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, டஸ்ட்டெல்லாம் அலர்ஜி, வீடு சுத்தம் பண்ணுறது, ஒட்டரை அடிக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு வேறு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பண்ணிக்கோங்க, கூலி ஆளை வர வச்சு பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணிங்களா ஏற்கனவே மருத்துவ செலவு பண்ணி படுத்துருக்கீங்க, மறுபடியும் அந்த தப்பை பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையில் கவனமாக இல்லைங்க. உங்களுக்கு எதிரி உங்கள் கூடவே இருக்காது, புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா வேலையை காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னா புதிய வேலை தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், கவனம் தேவை. சித்தர்களுக்குரிய ரகசிய வழிபாடு சொல்லியிருக்கேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும், புரிஞ்சுக்கோங்க. இந்த திருமண தடை பரிகார பூஜையில் நாங்கள் செய்யக்கூடிய ஹோமம் தான் ரொம்ப முக்கியம். சுயவரம் கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை. இதில் கலந்துக்கிற பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும், ஓகேவா? திருமண தடை. அதுக்கடுத்து ஆண்களுக்கு வந்து ஸ்ரீ காந்தர்வ ராஜ ஹோமம், ஓகேங்களா? இந்த ஹோமமும் நடக்குது, ஓகேவா? அதனால் புக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்து முக்கியமான பொருட்கள் எடுத்துகிட்டு வரணும். அது என்னன்னு சொல்லுவேன், உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது கூடவே 6 ஜெராக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 ஜெராக்ஸ் தான், 6 ஜெராக்ஸ். இந்த 6 ஜெராக்ஸ்லேயும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 6 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க, அது பூஜை பண்ணி கொடுக்கறதுக்காக, ஓகேவா? 6 ஜெராக்ஸ் எடுத்து வந்துடும். எங்ககிட்ட கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. எவ்வளோ கட்டணம்னு நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கட்டணம் செலுத்துங்க. கட்டணம் செலுத்திட்டிங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்களா, நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும், உங்களோட சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும். அது என்னங்கிறது பேர் சொல்லிடுறேன். ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க, என்னென்னா ஜாக்கெட் பீட்டு எடுத்துகிட்டு வரணும். அது என்ன கலருங்கிறது உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க, ஓகேவா? பணம் கட்டினோடனே உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. அதில் பார்த்துட்டு இந்த கலர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது மஞ்சள் கோம்பு, அதில் வந்து மஞ்சக்கயிறு கட்டி, தாலிக்கயிறு மஞ்சக்கயிறு கட்டி மஞ்சள் கோம்பு வீட்டில் சாமி ரூமில் வச்சிடணும். ஜாக்கெட் பிட்டு அங்கே வச்சிடணும், ஓகேவா? இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும். இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரூலு, புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ இந்த பரிகாரத்தில் கலந்துக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு கல்யாண தோஷம் நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இது குரு மீது ஆணை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க.
குரு பகவான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்குறார். திருமண தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. ஓகேவா? அதே போல் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம் இருக்குது, விவாக சகடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது. விவாக சகடம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்த்து அந்த இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம். அதுக்கு தான் உங்கள் ஜாதகம் ஆரம்பத்திலே நாங்கள் கேட்குறோம். ஓகேவா? இது 108 பேர் தான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் நடக்கும். ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சங்கல்பம் நடக்கும். புரியுங்களா? அதனால தான் 108 பேர். நீங்கள் எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்தி பண்ணுற வேலையே இல்லை எங்ககிட்ட. ஓகேவா? 108 பேர்னால் 108 பேர் தான். ஓகேவா? அதனால் ரொம்பலாம் யோசனை பண்ணிட்டு தேவையில்ல. சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க. கசகசன்னு பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஏதோ தனம்னு பண்ண போகிறதில்ல. முறையாக பண்ணிவிட்டு முறையாக ஒரு சில ரகசியம்லாம் சொல்லுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே ரகசியமாக இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்துக்கு ஒரு இதில் தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷத்துக்கான ரகசியங்கள் சொல்லுவோம். நீ இந்த முறையில் ஃபாலோ பண்ணி இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்க. ஒரு சில பேருக்கு என்ன நடக்குன்னா, நிறைய ஜாதகங்கள் வரும். பொண்ணு வீட்டுக்கு பிடிக்கும், ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்காது. மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்கும், பொண்ணு வீட்டுக்கு பிடிக்காது. இப்படிலாம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு வழிபாடு முறைலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் இந்த முறையில் போங்க, கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ரகசியம்லாம் சொல்லி கொடுத்துருவோம். பயன்படுத்திக்கோங்க. 6 மாதத்தில் உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கையோட நம்ம கோயிலுக்கு வர போகிறீங்க. தயாராகிக்கோங்க. ஒரு அன்பு அறிவிப்பு. ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, பரிகார பூஜை நடக்குது. அது என்றைக்குன்னு கேட்டிங்களா, 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இந்த பரிகார பூஜை 2 விதமாக பிரிச்சிருக்கோம். ஒன்று திருமண தடைக்காகவும், இன்னொன்று கடன் பிரச்சனைக்காகவும் பிரிச்சிருக்கோம். இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம். அதில் ஒரு 108 பேர். திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு 108 பேர். ஓகேங்களா? முழுக்க இது பரிகார பூஜை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூஜை. புரியுதுங்களா? நீங்கள் பணம் கட்டுறீங்க, உங்களுக்கான பூஜை. கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க, அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். கோயில் வந்தீங்களாவே ஒரு சில பொருட்கள் கொடுப்போம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுவோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும். 100% ஒரு மன நிம்மதியோடு போவீங்க. இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை, சிறிய கட்டணம் தான். கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் குடும்பத்தில் திருமண தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை, எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு, எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா, அந்த கடன் கட்ட வழி தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்கேன், ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சிங்களா? நிச்சயமாக இந்த டைம் கலந்துக்குவாங்க. ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது. ராகு பகவானால் தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும். மற்ற கிரகம் நவகோள்கள்லேயே ராகு பகவான் தான் கோடியாக பணத்தை, செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான். அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகள் பண்ணுறோம். கலந்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும். 100% கேரண்டி. உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் மாற்றம் வரலன்னா நான் கேரண்டி. 6 மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்னை மறுபடியும் கூப்பிட்டு கேளுங்க. உங்கள் பணத்தை கூட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கிறேன். முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது. நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருட்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன். அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அந்த பரிகார பூஜைக்கு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? திருமண தடைக்கு ஒரு சில பொருள், கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டாங்க. ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான். அதை வச்சு நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்களா, திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன். அதே போல் கடன் பிரச்சனைக்கு ஒரு முத்திரை பயிற்சி கொடுக்குறேன். புரியுதுங்களா? முத்திரை பயிற்சி. ஓகேவா? இந்த பயிற்சியை எடுத்துக்கணும். ரெகுலராக வீட்டில் செய்யணும். குறைஞ்சபட்சம் 48 நாள் செய்யணும். திருமண தடைக்கும் வேணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க. அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும். ஓகேவா? அது இருந்தால் தான் கல்யாணம் கைகூடும்பாங்க. குரு பார்வை இருக்கணும், கல்யாண கலையும் வரணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. 108 பேருக்கு தான் அனுமதி. புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உடனே பதிவு பண்ணிக்கோங்க. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.